எனக்கான முகமே தினம் பார்க்க வராமே அன்பெனும் ஆயுதம் தானே உந்தன் நெஞ்சமே சுருக்கங்கள் நெருங்கும் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் டே இன் மை லைஃப் மாதிரி நான் இந்தியா வந்து என்னெல்லாம் பண்ணுன்றது இந்த விலாகில் இருக்கும். ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1 வீக்கு மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்ஸுக்காக மக்கானா இருந்தது, அதில் மசாலா பண்ணி நான் வந்து அதில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி ஒரு செம்படத்தில் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பூண்டு சட்னி அரைச்சி வச்சோன்னா நம்ம 1 வீக் வரையும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பூண்டு சட்னி இருந்தால் அவங்க தோசை மேக் பண்ணிப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். ஸோ ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஒரு டின்னருக்காக ஒரு 4 to 5 days வந்து நம்ம இந்த மாதிரி தோசை சட்னி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இட்லி பொடி அந்த மாதிரி மாற்றி செடியெல்லாம் வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். செடிக்கு ஊருக்கு வந்து நானும் என் 2 பசங்களும் மட்டும்தான் வரோம். ஹஸ்பண்ட் வரல. ஸோ ஹஸ்பண்டுக்கு 1 month கிட்ட தான் லீவ் இருக்கும். 1 month ஒரு 15 days அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் லீவ் கிடைக்கும். ஸோ 2 months ஸ்கூல் லீவுங்கிறனால இந்த டைமில் நம்ம ஊருக்கு போனாதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முன்னாடி வந்து ஸ்கூல் லீவ் போட்டுட்டு தான் கிளம்பி போகிறோம். டிக்கெட் ரேட்லாம் பயங்கர பீக்கில் இருக்கும் ஜூலை ஆகஸ்ட்டில். ஏன்னா துபாயில் அப்போ தான் ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விடுவாங்க. ஸோ அந்த டைமில் எல்லோரும் ஊருக்கு போவாங்கன்றதை அனுசரித்து அவங்க வந்து டிக்கெட் ரேட்லாம் பயங்கரமாக வைப்பாங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், எமிரேட்ஸ் எங்கே பார்த்தாலும் பயங்கர பீக்கில் இருக்கும். எல்லா ஏர்லைன்ஸுமே அந்த ஜூலை ஆகஸ்ட் டைமில் வந்து செம்ம பீக்கில் இருக்கும் ரேட்டு. ஸோ நம்ம அந்த டைம் ஊருக்கு போய் தான் ஆகணும். வேறு நாள் வந்து நமக்கு கிடையாது, ஸ்கூல் லீவ் கிடையாது. ஸோ வந்து கிளம்பியாச்சு. ஒரு ஜூலை 4, 5 ஸ்கூல் லீவ் விடுவாங்க. நாங்கள் ஒரு 10 days முன்னாடியே பையனுக்கு ஸ்கூல் லீவ் போட்டு கிளம்புறோம். ஃப்ளைட்டில் ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது, நெட்டும் கிடையாதுன்றனால எனக்கும் என் பையனுக்கும் வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பர்ஸ், அப்புறம் வந்து பாஸ்போர்ட், எமிரேட்ஸ் ஐடி இதெல்லாம் வந்து ஒரு பவுச்சில் வச்சுட்டு ஹேண்ட்பேக்கில் அதை தவிர வேறு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. அதை மட்டும் வச்சாச்சு. மற்றபடி பேபி பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துப்பேன். அதில் வந்து பசங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த டைம் மார்னிங் 9 o'clock ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கனால ஏர்லி மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்பணும் ஒரு 5:30 அந்த மாதிரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச் எல்லாமே அந்த ஃப்ளைட்டில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஃப்ளைட்டில் ஃபுட்டும் தரமாட்டாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி கூட கிடையாது இப்போலாம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில். ஸோ நம்ம ஃபுட்டு வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து பசங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்தும் என் பையனுக்கு வந்து ஏதாவது அங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ தேவையான ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி நம்ம லாங் ட்ராவல், ஃப்ளைட் ட்ராவல்லாம் பண்ணும்போது வந்து தனியாக போகிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவும் 2 கிட்ஸை வச்சுட்டு கையில் வந்து ஒரு 2 வயசு குழந்தைய வச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து 2 பசங்களுமே வந்து பயங்கர சேட்டை. அவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். நான் வந்து ஹேண்ட் லக்கேஜ் பெருசாக நான் எடுத்துக்கல. லக்கேஜில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே போட்டேன். ஹேண்ட் லக்கேஜ் வந்து நான் வந்து ஒரு சின்ன பெட்டியும் அப்புறம் வந்து பேபி பேக்கும் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த பெட்டி வந்து வித்யூத் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டான். நான் வந்து பேபி பேக்கையும் வந்து விஹானையும் வச்சுட்டு வந்து நல்லபடியாக ஊர் வந்தாச்சு. இந்த வீடியோ போடும்போது நான் ஊருக்கு வந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். லக்கேஜ்லாம் போடுற வரையும் வந்து ஹஸ்பண்ட் வருவாங்க. போர்டிங் பாஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போகும்போது தான் வந்து நம்மளால் வர முடியாது. ஒன்லி ட்ராவல் பண்ணுற பர்சன்ஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஸோ வந்து லக்கேஜ் போடுற டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இல்லை. உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து விஹானை வந்து வித்யுத் தான் தூக்கி வச்சுட்டு வந்தான். ஒரு வழியாக வந்து ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு வந்து பஸ் எடுத்துட்டாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ பஸ்ஸில் போகும்போதே என் பையனுக்கு வந்து சொக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெயிட்டிங் டைமில் அந்த கேட்டில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ உட்காந்து நான் அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டேன். ஃப்ளைட்டில் ஏறினோடனே அவன் வந்து நல்லா சொக்கிட்டு வந்தான். அதனால் பிரச்சனை இல்லை, ஃப்ளைட்டில் ஏறி தூங்கிட்டான். லாஸ்ட்டு 1 hour வந்து நமக்கு லேண்ட் ஆகிற டைமில் வந்து அவனுக்கு வந்து பயங்கரமாக காது அடைச்சிடுச்சு. ஸோ அந்த டைம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஃப்ளைட்டே 2 ஆக்கிட்டான். அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ கற்று. ஆனால் ட்ராவல் டைமில் இந்த மாதிரி பாப்பட் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டோட்டலாக வந்து அதில் வந்து மூழ்கிடுவாங்க குழந்தைங்க. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த காது அடைக்கும் நமக்கு வந்து லேண்ட் ஆகும்போதும் டேக் ஆஃப் ஆகும்போதும் அவன் தூங்கினதுனால பிரச்சனை இல்லை. லேண்ட் ஆகும்போது கத்தி எடுத்துட்டான், கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பொறுத்தவரையும் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் எதுவும் கிடைக்காதுன்றனால ஃபுட்டு வந்து உள்ளே வந்து சேல் பண்ணுவாங்க. நமக்கு வேணுன்னா வந்து ஃபுட்டு வாங்கிக்கலாம். ஒரு ரேட் வச்சு சேல் பண்ணுவாங்க. இந்தியன் மணிக்கும் ஒரு ரேட் சொல்லுவாங்க, துபாய் மணிக்கும் சொல்லுவாங்க. நம்ம எந்த மணி கொடுத்து வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு நூடுல்ஸ் அப்படின்னா ஒரு டப்பா வந்து 300 rupees.
இதே நம்ம வந்து துபாய் மணிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து 15 dirhams கேட்பாங்க. ஸோ அவன் வந்து வெயிட் பண்ணி ஒரு வெஜ் நூடுல்ஸ் வாங்கிக்கிட்டான். வாங்கின உடனே வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 minutes நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடும், கப் நூடுல்ஸு. ஸோ அதான் வந்து சாப்பிட்டான் வாங்கி. ட்ரிச்சியில் தான் வந்து லேண்ட் ஆனோம். அங்கேருந்து எங்கள் ஊர் போகிறதுக்கு ஒரு 4 hours ட்ராவல். வரக்குள்ளே வந்து என்னோடய ஃபாதர்-இன்-லா வந்திருந்தாங்க கூப்பிட்றதுக்கு. அப்பா வந்து எப்பயுமே வருவாங்க. கார் வந்து சர்வீஸ் விட்டுருந்ததுனால வர முடியலன்றனால ஃபாதர்-இன்-லா மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். vlog எடுக்க முடியல. திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் vlog எடுத்தேன். வீடு வந்து எப்பயுமே நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், லேடிஸ் இல்லை அப்படின்னா வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுனால சம்ஹவ் ஃபாதர்-இன்-லா வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. வீட்டை கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த கிச்சன் அந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ 2 நாள் நாங்கள் வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நாங்கள் ஆள் வர சொல்லியிருந்தோம். கிச்சன் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெசல்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருந்தது. ஸோ மேலே கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வந்து ஃபுல்லாக டோட்டலாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். 2 days ஃபுல்லாக அந்த ஒர்க்லேயே வந்து போயிடுச்சு. செம்ம டயர்டாகிடுச்சு. கடைசியில் வந்து நம்ம 2 பேர் கூப்பிட்டு அவங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அவங்க மூலியமாக தான் நம்ம ஹெல்ப் வாங்கிக்கிட்டோம். இருந்தாலுமே நம்ம பக்கத்துலேயே இருக்கிறனால செம்ம டயர்டாகிடுச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்க. வெரி குட். பா வருவாருடா. என்ன வரேன்னு சொன்னால் வருவாங்க. சரியா? இன்னைக்கு வீடு க்ளீனிங் இருக்குல்ல, வீடு க்ளீனிங் இருக்கா இல்லையா? அதனால் உன்னை கொண்டு போய் தாத்தா வீட்டில் தள்ளினா தான் நாங்கள் இந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். ஓகே? அங்கேயே இருக்க முடியாது. க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே இந்த வீட்டுக்கு வந்துடணும். உனக்கு இன்ஜினியர் ஒர்க் இருக்குல்ல பக்கத்தில், வெல்டர் வருவாங்க 10 மணிக்கு வருவாங்க. சும்மா இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். இன்ஜினியர் ஒர்க் இருக்குது, வீடெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா வந்துருன்னு சொல்லியிருக்கேன். கடையில் சேட்டை பண்ணாமல் வந்தானா அம்மா? தண்ணி வேணுமா? இது பறக்காது. இது பறக்காது. இப்போ தானே தாத்தா ஏறி வராரு. வெயிட் பண்ணு வித்யூத் வெயிட் பண்ணு. இது தாவாத வலிக்கும். தாத்தாவோட முடியாது, கீழே விழுந்துருவாரு வித்யூத். மகாபாட்டியோட மட்டும்தான் இருக்கணும். இது என்னப்பா இது? மாவா? இவ்வளோ மாவு கொடுத்துட்டு. சரி சரி சரி, வா உள்ள வா. என்னோடய பையன் வந்து அடுத்த நாளே மூட்டை கட்டிட்டான். எப்படா வந்து அவங்க தாத்தா வருவாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அவனுக்கு வந்து இங்கே போர் அடிக்குது. அவனுக்கு ஃபுல்லாக வந்து அப்பா வந்து வெளியில் ஃபுல்லாக ரவுண்டிங் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வச்சுக்கவே மாட்டாங்களா. ஸோ அவனுக்கு வந்து துபாயில் வீட்டுக்குள்ளேயே இருந்து அவனுக்கு வந்து போர் அடிச்சிச்சு. எப்படா வந்து தியாக தாத்தா வருவாங்க பைக்கில் ஏறி போகலாம் அப்படின்னே நிற்பான். வந்து நமக்கும் வீடு க்ளீனிங் ஒர்க் இருக்குது. ஸோ அவன் இருந்தால் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான்னு அம்மா அப்பாட்ட வந்து தள்ளிட்டேன். ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துப்பாங்க. விஹானே அம்மா வந்து விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் வந்து தனியாக கொண்டு போய் டக்குன்னு விட்டோம்னா செட் ஆவானான்னு தெரியல. சரி நம்ம சேர்ந்து போகும்போது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஹானை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். வித்யுத்தை ஃபுல்லாக அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப மோசமாக இருந்தது. அத்தை இருந்தால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. அத்தை இல்லாததுனால நம்மளால் வந்து எதுவுமே அவங்களால என் மாமாவால் எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ இதுக்கு அவங்க வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி தொடச்சி வச்சுருந்தாங்க. பட் அதுவரை வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது வீடு. ஸோ கிச்சனுக்கும் அப்புறம் மாடிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஆள் வர சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் மாமா கட்டி மேலே வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் பாத்திரம் கட்டி வச்சுருந்தோம். அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வாஷ் பண்ணி மாடியில் காய வச்சு கீழே இறக்கி அதெல்லாம் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க இந்த 2 அக்காவும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோ நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பண்ண க்ளீனிங் எல்லாமே. நல்லா பேசிகிட்டே கலகலன்னு இருந்தது. டைம் போனதே தெரியல. க்ளீனிங்லாம் தனியாக நான் மேனேஜ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். பட் விஹானை வச்சுட்டு ட்ராவல் பண்ணி வந்தது வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. அதோட வந்து வெசல்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருந்தது வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளால் முடியாதுன்றனால ஹெல்ப் வந்து வர சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வாஷ் பண்ணி ஷெல்ஃப்லாம் தொடச்சிட்டு அதில் எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டாங்க. ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் எல்லாமே ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆமாம் பார்க்குறீங்களா? அப்படியா? வெசல்ஸ் எல்லாமே வந்து காய வச்சு எடுத்துட்டாங்க. ஒரு சிலதில் அங்கங்கே தண்ணி இருக்குன்றனால ஃபுல்லாக தொடச்சிட்டு எல்லாமே வந்து நாங்கள் வந்து மூட்டை கட்டி கீழே இறக்கிட்டோம். ஃபுல்லாக மூட்டையெல்லாம் வந்து மேலே வந்து லாஃப்ட் ஒன்று இருந்தது, அதில் போட்டுட்டு ஃபுல்லாக கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்தது. நான் வந்து பேப்பர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அந்த அக்காட்ட. ஏன்னா நம்ம வந்து அதாவது எங்கெங்கே வைக்கணுன்றது வந்து நமக்கு தான் புரியும். அதனால் நீங்கள் வாஷ் பண்ணி வச்சு கொடுத்துருங்கக்கா, நான் ஃபுல்லாக பேப்பர் போட்டு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டு எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் சர்க்கரையும் உப்பையும் தவிர வேறு எதுவுமே இல்லை. நம்ம தான் கிராசரி ஐட்டம் எல்லாமே வாங்கணும். ஸோ கிராசரி ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணுறதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.